ஸ்பாட் டூ பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப பேசிக்கான ஒரு வெனிலா கப் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் முட்டை சேர்க்காமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு இதில் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாக இந்த கப் கேக்கை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கப் பட்டர் எடுத்துகிட்டு பவுலில் போட்டுக்கோங்க. பட்டர் வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா இது செய்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால் எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் பயன்படுத்தி நான் பீட் பண்ணலை. இந்த மாதிரி விஸ்கை பயன்படுத்தி தான் நான் பீட் பண்ண போகிறேன். நீங்கள் நல்லா பீட் பண்ண கண்டென்ஸ்டு மில்க்கும் பட்டரும் சேர்ந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதோட இதுக்கு தேவையான மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஜல்லடையில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 1/2 கப் மட்டும் போட்டால் போதும். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நாம் இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம். இதில் நான் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாலை ஒரே நேரமாக ஊற்றி கலக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு 1/2 கப் பால் பத்தலை, மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்மளுடைய சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது. பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ எல்லா பாலையும் சேர்த்து மாவை நல்லா கலந்தாச்சு. நான் இனி வந்து இதை விஸ்கை பயன்படுத்தி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்க போகிறேன். மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த அளவு திக்காக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இதை விட மாவு திக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா ஊற்றி கலந்துக்கோங்க. நான் சிலிக்கான் கப் கேக் மோல்டில் கப் கேக் பேப்பர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் இப்போ மாவு ஃபில் பண்ணிக்கலாம். மாவு வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. கப்பில் பாதி அளவு இருக்கிற வரை ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உப்பி வரும்போது அது மோல்டை விட்டு வெளியில் வந்துடும். அதனால் பாதி அளவு மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. இது ப்ரீஹீட்டட் அவனில் வந்து 180 டிகிரியில் 20லேருந்து 25 நிமிஷம் வரை வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டான டேஸ்டியான கப் கேக் தயாராகிடும். டெம்பரேச்சர் வந்து ஒரு அவனுக்கும் வித்தியாசப்படும். அதனால் உங்களோட அவனோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டைமிங் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாஃப்டான டேஸ்டியான கப் கேக் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.